Hello, welcome to this chapter straight line miscellaneous problem. இந்த miscellaneous problemல இப்போ நம்ம கவர் பண்ண போகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 21. அதில் என்ன கான்செப்ட்ஸ்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த லைன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த லைன். இந்த ரெண்டு கான்செப்டையும் கவர் பண்ண மேனிக்கு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்லோப் m is equal to tan theta where theta is the angle between the line and the positive x-axis. வேற என்ன தெரியும் ஸ்லோப் is equal to y2 minus y1 divided by x2 minus x1. இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின்குள்ள போகலாமா? A ray of light passing through the point 1,2 reflects on x-axis at the point A and reflected ray passes through the point 5,3. Find the coordinates of A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிக்சரைஸ் பண்ணிக்கிறோம். பிக்சரைஸ் பண்ணுறது என்னன்னா வந்து வந்து ஓகே இப்போ வந்து ஓகே இப்போ ஆக்சுவலி வந்து கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா வந்து 1,2ங்கிற பாயிண்ட் வழியா ஒரு லைட் வந்துட்டு நம்ம எக்ஸாக்சிஸ்ல வந்து விடுது. ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். லைட் இந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த டைரக்ஷனுக்கு வருது. இந்த டைரக்ஷன்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஏங்கிற பாயிண்ட் தட் மீன்ஸ் எக்ஸ் கமா 0 எக்ஸ் கோஆர்டினேட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் தான் தட் இஸ் எக்ஸ் கமா 0. அந்த எக்ஸ் கமா 0ங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது. மீட் ஆகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இது ரெஃப்ளெக்ட் ஆகுது. ரெஃப்ளெக்ட் ஆகி எது வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா 5,3 வழியா பாஸ் ஆகுது. ஒரு லைட்டு 1,2 வழியா வந்து ஏங்கிற பாயிண்ட்ல வந்து டச் ஆகுது. அந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், ஒய் வேல்யூ ரிமைன் 0வா இருக்கும். ஸோ ஏ வுட் பி த பாயிண்ட் எக்ஸ் கமா 0. இப்போ எக்ஸ் கமா 0ல பட்டு தெரிச்சு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரெஃப்ளெக்ட் ஆகுற ரே வந்துட்டு 5,3 வழியா பாஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். ஏவோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும், எந்த பாயிண்ட்ல போய் அது ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆங்கிள் 90 தான்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நமக்கு நார்மலாவே வந்து நம்ம படிச்சிருப்போம் பிசிக்ஸ்ல வந்துட்டு ரெஃப்ளெக்டட் ரேவுக்கும் கிவன் ரேவுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும். பட் அந்த கான்செப்ட் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா த ரெஃப்ளெக்டட் ரே, இது வந்து ரெஃப்ளெக்டட் ரே, இது வந்து இன்சிடென்ட் ரே. ஸோ இந்த ரெஃப்ளெக்டட் ரேவுக்கும் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள ஆங்கிளை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து ஏங்கிறது வந்து எக்ஸ் கமா 0 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்புறம் வந்துட்டு நமக்கு புதுசாக இருக்கிற பாயிண்ட் வந்து தட் இஸ் ரெஃப்ளெக்டிங் பாயிண்ட் வந்து 5,3ன்னு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ டேன் தீட்டாங்கிறது இதோட ஸ்லோப்பு based on the angle. So based on the points slope பார்க்கிறோம். y2 minus y1 is equal to x2 minus x1 equal to 3 minus 0, 5 minus x. So 3 by 5 minus x. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பக்கம் பார்க்கிறோம். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இது 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இந்த நடுவில் வந்து ரெஃப்ளெக்டட் ரேவையும் இன்சிடென்ட் ரேவையும் பிரிக்கிறது பார்த்தோம்னா அதுவும் வந்துட்டு 90 தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது வந்துட்டு இந்த ஆங்கிள், அதாவது வந்து இந்த ஆங்கிளும் அந்த அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். இதுவும் தீட்டாவாக இருக்கும். ஸோ அல்டர்னேட்டிவ் ஆங்கிள் ரெண்டும் சேம்னா இந்த ஆங்கிள், அதாவது இன்சிடென்ட் ரேவுக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து 180 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் எக்ஸ் கமா 0, இன்சிடென்ட் ரேவோட பாயிண்ட் வந்து 1,2, tan ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு அந்த இன்சிடென்ட் ரே ரெஃப்ளெக்டட் ரே வந்து நடுவில் 90 டிகிரி வருது. அதை பேஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம அந்த நடுவில் போகக்கூடிய அந்த ரெஃப்ளெக்டட் பாயிண்ட், அந்த பாயிண்ட் போகக்கூடிய அந்த லைன், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வந்துட்டு அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஈக்குவல் அப்படிங்கிறது வரும். ஸோ alternate angles are equal, that theta and this theta is equal.
ஸோ இந்த ஹென்ஸ் வந்துட்டு அப்படின்னா அந்த இன்சிடென்ட் ரேல இருந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டாவா இருக்கும். இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். y2ங்கிறது வந்து 2 minus 0. This is 1 minus x. So 2 divided by 1 minus x. Tan 180 theta அப்படிங்கிறது minus tan theta. So minus tan theta equal to 2 by 1 minus x. So tan theta equal to 2 divided by x minus 1. So இது எப்படின்னா வந்துட்டு minus tan theta அந்த x minus 1 மட்டும் மாற்றணும்னா minus 2 x minus 1 வரும். So minus minus get cancel. So 2 by x minus 1. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு tan thetaவை ஈக்குவேட் பண்ணலாம். So that is 3 by 5 minus x equal to 2 by x minus 1. So இந்த cross multiply பண்ணலாம். 5 minus x into 2, 3x minus 3, 5 2s are 10 minus 2x. Right side same கொண்டு போலாம். 3x plus 2x, 10x, 10 plus 3. So 5x equal to 13. X is equal to 13 by 5. So வந்துட்டு ஏங்கிற பாயிண்ட் வந்து 13 by 5, 0. ஸோ எந்த பாயிண்ட்ல போய் பட்டுட்டு அடுத்து ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு 13 by 5, 0 is the required point. ஸோ இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஸ்டினை வந்து முதல் கேதர் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் போட்டிருக்கோம். டயக்ராம் போட்டுட்டு ஆங்கிள் பிட்வீன் த ரெஃப்ளெக்டட் ரே அண்ட் த பாசிட்டிவ் எக்ஸஸ் தீட்டான்னு எடுத்திருக்கோம். அப்புறமா வந்துட்டு நமக்கு வந்து பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அந்த reflected பாயிண்ட் வழியா போகக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் அண்ட் தென் வந்துட்டு ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் ரெஃப்ளெக்டட் ரே 90 டிகிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு வர மாதிரி வரும். ஸோ இந்த பக்கமும் தீட்டான்னு வரும். தட் மீன்ஸ் வந்துட்டு ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஈக்குவல் டு 180 மைனஸ் தீட்டா வரும். ஸோ டேன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாவை மைனஸ் டேன் தீட்டான்னு சொல்லலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்லோப் ஆஃப் 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஸ்லோப்ஸ் ரெண்டை ஈக்குவேட் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். That's all. Okay. Thank you. Bye bye.